ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான இடியாப்பம் நூல் புட்டு. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நமக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி இது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதும் கூட. ஆவியில் வேக வச்ச ஒரு அருமையான உணவு. குழந்தைங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நூல் புட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நல்ல இந்த இடியாப்பம் செஞ்சுட்டு கூட தொட்டுக்க நல்ல ஒரு கடலைக்கறி, சொதி, குருமா, நான்வெஜ் குருமாலாம் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி இந்த இடியாப்பம் கூட நல்ல ஒரு கடலைக்கறி ரெசிபியும் பார்க்கலாங்க. இது இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஃபஸ்ட்டாக நம்ம இடியாப்பம் ரெசிபி பார்த்துடலாம். இப்போ இடியாப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபுல் கப்பு நிறச்சி அளந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். வீட்டில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு பயன்படுத்துங்க. கடையில் வாங்குகிற மாவு ஆல்மோஸ்ட் ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். அது வேணும்னா வறுத்துக்கங்க, இல்லைன்னா அந்த வறுக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இப்படி சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு செஞ்சால் பெட்டர் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ வறுத்தாச்சுங்க. இப்போ வறுத்த மாவை இப்படி ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டுருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயில், நான் இங்கே தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் வாசம் இடியாப்பமுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இடியாப்பம் மாவு கலருக்கு தண்ணி சூடு பண்ணிடலாங்க. இங்கே நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி சரியாக போகும். ட்ரைனஸை பொறுத்து கொஞ்சம் மாறுபடலாம். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி சூடாயிடுச்சு. இப்போ இதை ஒரு சைடு இப்படி மாவை கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். மொத்தமாக கிளறிடாதீங்க. கிளறவே நம்மளுக்கு தெரியும் அந்த மாவு ஒன்று சேர்ந்து வர்றது. ஹாட் வாட்டர் சேர்க்குறோம். ஸோ கைவிட்டு கிளற முடியாது. இப்படி ஒரு கரண்டி வச்சுட்டு அழகாக கிளறி கொடுங்க. நம்மளுக்கு கிளறும் போதே தெரியுங்க அந்த மாவு ஒன்று சேர்றது. அந்த ட்ரைனஸ் நம்மளுக்கு புரியும். ஸோ அப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதே தண்ணியில் நம்ம கிளறிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறணும், அது இம்பார்ட்டண்ட். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. நல்ல மாவு, நல்ல சப்பாத்தி மாவு போல் நல்லா வருது பாருங்கள் ஒன்று சேர்ந்து. அவ்வளோதான். இப்போ மாவு நம்ம கிளறியாச்சு. இது இருக்கட்டும், நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கட்டுங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தண்ணி மீதி வச்சுட்டேன். அதாவது 1.5 கப்பு சூடு பண்ண 1 கப்பு கிளறியாச்சு, மீதி 1/2 கப்பு இருக்குது. ஸோ தண்ணி உங்களோட மாவோட ட்ரைனஸை பொறுத்து மாறுபடும். ஸோ நீங்கள் அது பார்த்து சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த டைம் கேப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. இங்கே இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கிறேன். இடியாப்பம் நம்ம இப்படி சின்னதாக இட்லி பாத்திரத்துலேயும் செஞ்சுக்கலாம். இல்லை இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்குன்னு தட்டுகள் இருக்குது, அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம். இப்போ இட்லி தட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இடியாப்ப குழலும் ரெடி பண்ணிடலாங்க. நான் இங்கே இந்த ஸ்ப்ரிங் டைப் இடியாப்ப குழல் யூஸ் பண்ணுறேன். இது ஈஸியாக தான் இருக்குது. இடியாப்பம் பிழியறதுக்கு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே இந்த ராடை இழுத்து விட்டுட்டு உள்ள மாவை நிறச்சி ஃபில் பண்ணி போட்டு விட்டுட்டு அந்த கீழே கைப்பிடியில் கொடுத்துருக்கிற அந்த நாபை நம்ம அமுத்தி விட்டால் போதும். அழகாக சடசடன்னு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த இடியாப்ப குழல்லையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் தடவிக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சடசடன்னு புளிய வரும். அதே மாதிரி நம்ம எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கழுவுறப்பவும் நம்மளுக்கு எண்ணெய் தடவி வச்சுருந்தா ஈஸியாக இருக்கும். நல்லா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இங்கே மாவும் ரெடி. பாருங்கள், நல்லா கிளறக்கு வருது. கையில் பெருசாக ஒட்டலை. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ மாவு ரெடிங்க, பக்குவமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம குழலில் சேர்த்துடலாம். இப்படி அழகாக உருட்டி சேர்த்துருங்க. இப்போ இந்த மெஷினோட மேலே பார்ட்டை போட்டு விட்டு அழகாக நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக உடையாமல் கட்டாகாமல் நீட்டாக வருது. ஸோ மாவு நல்ல பக்குவமாக நம்ம கிளறி எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணி விட்டு மாவை கிளறோம், பிழிஞ்சு எடுத்து ஆவியில் வச்சிடறோம். அரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும், இது டக்குன்னு பண்ணிடலாம். மாவு கரெக்டாக கலந்துட்டா நல்லா இப்படி அழகாக உடையாமல் வரும். நம்ம ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், அழகாக அப்படியே நூல் மாதிரி வருது. அதனால தான் இதுக்கு பேர் நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அழகாக எல்லாமே பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம நல்ல ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இப்போ வேக வச்சிடலாம். இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. இங்கே தண்ணி கொதிச்சாச்சுங்க. இப்படி எப்பவும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். இட்லி பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுப்போங்க. ஹை ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும். ஸோ ஹை ஃப்ளேமில் நம்மளுக்கு 10 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ சுட சுட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஆவி பறக்க அட்டகாசமாக இடியாப்பம் ரெடி. இது நம்ம தட்டில் எடுத்து கவிழ்த்து போட்டு விட்டுறலாங்க. அழகாக நல்ல பந்து பந்தா அழகான சாஃப்டான இடியாப்பம் நூல் புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அருமையான இடியாப்பத்துக்கு பொருத்தமாக நல்ல ஒரு கடலை குருமா செஞ்சுருந்தாங்க. அந்த ரெசிபியும் பார்த்துடலாம். இந்த கடலை குருமா இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஆப்பம் புட்டு ரைஸோடவும் சாப்பிடலாம், சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம சமைக்கணும். நான் இங்கே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா நைட்டெல்லாம் ஊறினதில் கடலை வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ சமைக்க ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து ப்ரீ குக் பண்ணி அதுக்கப்புறமா குருமாவை தாளித்து விடுறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே குக்கரில் நம்ம தாளித்து விட்டு இப்போ குருமா ரெடி பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாதுங்க. நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சமைக்கிற எண்ணெய். பட் தேங்காய் எண்ணெய் விடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த கடலைக்கறியில் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். ஸோ அது உங்கள் சாய்ஸு. இப்போ இதில் நல்ல 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்தாச்சு. நல்லா இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது போக நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த ரா ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, மல்லித்தூள் ஒரு நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன். இதில் வந்து சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் இது. சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லித்தூள்னால் கண்டிப்பாக சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. எல்லாம் கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷம் இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இந்த கருப்பு கொண்டக்கடலை ப்ரீ குக் பண்ணல, நம்ம அப்படியே ஊறின கடலையை சேர்த்துருக்குறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி 1 டம்ளர் விட்டுறலாம். நல்ல ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு குக்கர் மூடியை அப்படியே மேலே வச்சு விட்டுருங்க. ப்ராப்பராலாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம், இருக்கட்டும். அது நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு கொதிக்க விட்டுட்ருப்போம். அது கொதிச்சிட்ருக்கும்போது நல்ல ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி சேர்த்தாச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு. அடுத்தது ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு குருமாவோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா க்ரீமியாக கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும் குருமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா க்ரீமியாக ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய் மசாலாவை அரைச்சிக்கணும். ஸோ தேங்காய் மசாலா நல்லா கமகமன்னு ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம ரெடியாக தாளித்து விட்டு வச்சுருந்த அந்த கொண்டக்கடலை குருமாவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற கொண்டக்கடலை மசாலாவோட இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நீ குக்கரை லிட்டை போட்டு மூடி வெயிட்டை போட்டு விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக குருமா ரெடியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ரீ குக் பண்ணலை, நம்மளுடைய கொண்டக்கடலை டைரெக்டாக அப்படியே தாளித்து விட்டு குருமா செய்கிறோம். ஸோ ஒரு 6 விசிலுக்கு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கடலையெல்லாம் சூப்பராக வெந்துருங்க. இங்கே நான் 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்லா கமகமன்னு வாசனையோட குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான கருப்பு கொண்டை கடலை குருமா, பிளாக் சனா தால் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது ஆப்பம், இடியாப்பம், புட்டோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடவும் சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய கடலை குருமா, கூடவே அருமையான இடியாப்பம், அதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. நல்ல ஒரு காம்போ. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.